அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். சிக்கன் 65 எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? போட்டிருக்கேன், ஆனால் அதிலலாம் ஃபுட் கலர் போட்டிருப்பேன். இதில் ஃபுட் கலர் இல்லை, அதனால தான். கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் சக்தி மசாலா போட்டிருக்கேன் தூள். இது வந்து சிக்கன் மசாலா, பட்டர்ஃப்ளை சிக்கன் மசாலா அப்படின்னு இருக்கும், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க, அதுவே போதும். தண்ணி போட்டாக்கா நல்லா மிக்ஸ் ஆகிடும். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஜல்லடை மாதிரி அதில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே போயிடும். அதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிக்கன் வச்சு அந்த மசாலா பெரட்டணும். பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் இந்த சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இல்லை 1 hour எப்படி ஊற வைக்கணுமோ அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. வெளியிலேயே வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜர்லேயோ வேணாம். சாப்பிட்றப்போ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் சிக்கன் மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். கலர் பவுடர் இல்லாமல் சிக்கன் 65 நான் எங்கள் வீட்டிலே எப்போவுமே இப்படி தான் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். இது சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. சண்டே ஃப்ரை பண்ணி போட்டேன் இல்லையா, அந்த சிக்கன் ஃப்ரை தான் இது. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சரி, கலர் பார்க்குறதுக்கும் சரி, எந்த கலரும் இல்லாமல் வெறும் வீட்டில் இருந்த மசாலா போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் ஃப்ரை இது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.